ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் தி பேலன்ஸ் லைஃப் வித் மீ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம திருச்செந்தூர் போன வீடியோ தான். கணக்கப்பட்டில் சாமி கும்பிட்டு வரும்போது 2 o'clock ஆச்சு. சரி சாப்பிட்றலாம், மதியம் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வர வழியில் ஒரு கீத்து கொட்டகை மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இங்கேயே சாப்பிட்லாம் சொல்லிட்டு அங்கேயே கார் நிப்பாட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபீல்மே நல்லாயிருக்கு. காசு செலவு பண்ணாமல் சாப்பாடு கடையில் சாப்பிட்றது நல்லாயிருக்கு. என்னென்ன லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா, புளி சாதம், லெமன் சாதம், கொண்டக்கடலை, வெண்டிக்காய் போட்ட பச்சடி, அதுக்கப்புறம் அப்பளம். நல்லாவே சாப்பிட்டோம். சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஒரு தூத்துக்குடி ரீச் ஆகும்போது எங்களுக்கு ஒரு 4 o'clock ஆச்சு. தூத்துக்குடி சைடு எல்லாமே ஃபுல்லாக அந்த உப்பளம் சொல்லுவோம்ல, அதுதான் இருந்துச்சு. அது எல்லாமே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் தாமிரபரணி ஆறுன்னு சொன்னாங்க. ஸோ தண்ணி அவ்வளோ வரல, தண்ணி ஸ்லோவாக தான் வந்துச்சு. இங்கே தான் தாமிரபரணி மூவி எடுத்ததாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அதையும் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்கு ஒரு 7 o'clock ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு போயிட்டு ரூம் எடுத்து ரூமில் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சும்மா தானே இருக்கோம், கோயிலுக்கு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம். சரி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு கடற்கரை போய் கால் நனைச்சிட்டு கோயிலில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்பி ரூமுக்கு தானே போயிட்டோம். அங்கே சுத்தமாகவே சாப்பிட்றதுக்கே கடையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா நைட்டுக்கும் பேசாமல் சாப்பாடு கட்டிட்டு போயிருந்துருக்கலாம் போல். ஒரு நைட் தூங்கிட்டு மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு எல்லோரும் குளிச்சுட்டு கடற்கரை போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு சாமி தரிசனம் பார்க்க தான் கிளம்பிட்டோம். எங்களுக்கு 10 o'clock சாமி தரிசனம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் 5 o'clock எழுந்து கடற்கரையில் குளிச்சுட்டு நாளைக்கு நேரில் குளிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு போய் ரூம்லேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். காலைல 5 மணிக்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு நாங்கள் 100 rupees தரிசனம் தான் போயிருந்தோம். அதுவே அவ்வளோ கூட்டமாச்சு. நாங்கள் மார்னிங் 5 o'clock உள்ளே போனோமா, ஒரு 11:30 தான் வெளியே சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். செம்ம கூட்டம். சாமியை நல்லாவே பார்த்தோம், ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் 11:30 வெளியில் சரி வெளில சாப்பிட்லாம் பார்த்தா ஹோட்டல் எல்லாமே நான்வெஜ்ஜாக இருந்துச்சு. சரி அன்னதானம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே தான் போனோம். அன்னதானம் போனால் அது ஒரு க்யூ நிற்குது கைஸ். அதில் ஒரு 1.5 மணி நேரம் நின்றுட்டு சாப்பாடு எல்லாமே சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருந்துச்சு. 2 கூட்டு, பாயசம், அப்பளம், சாம்பார், ரசம், மோர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கொஞ்சம் வெளில உட்காந்து கடற்கரையெல்லாம் பார்த்துட்டு சரி ஏதாவது திங்ஸ் எதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வாங்கியிருந்தேன். நானும் அக்காவும் ஃப்ரேம் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கு மேலே ஒன்று வாங்க முடியல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் திருநெல்வேலி 30 kilometers சொன்னாங்க. சரி போய் அல்வா வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் 4 டீ குடிச்சிட்டு சாந்தி ஸ்வீட் ஸ்டால் அங்கே தான் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா சரியான ரஷ்ஷு. சாம்பிள் கொஞ்சம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் எல்லோரும் தேவையான அல்வா எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 8 o'clock விருதுநகர் பக்கம் போயிட்டு இருந்தோம். சரி அங்கே பன் பரோட்டா அங்கே தானே ஃபேமஸ், அங்கே சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு அங்கேயே டின்னர் முடிச்சு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கோவில்பட்டியில் கடல மிட்டாய் ஃபேமஸ் இல்லையா, அப்புறம் கடல மிட்டாய் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதாங்க ட்ரிப் முடிஞ்சு நேராக கோயம்புத்தூருக்கு போக வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.